வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்பிற்கு இடதரிமை தாய்மார்களே, தாய்க்குளங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களை ஏடு போட்டு மிளத்தார்களே, காலைக்காட் சென்று மாலைவிடுதல் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு இடது சார்பாக எனது நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம், சந்தோஷம். ஆமா, 5000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிற ஊரும் இருக்குது, 50 பேர் உட்கார்ந்து விடுகிற வரை ரசிக்கிற ஊர்களும் இருக்குது. நம்மளுக்கு கூட்டம் இல்லைன்னுங்கிறத எப்பவுமே நான் வருத்தப்படவே மாட்டேன். கூட்டம் குறைவா இருந்தாலும் நாடகத்தை ரசிக்கிற ஊரா இருக்கணும், நாடகத்தை ரசிக்கிற மக்களா இருக்கணும். இன்னைக்கு உண்மையிலேயே நீங்க மேளம் கட்டும் பொழுது, உள்ள இருக்கும் பொழுது நடிகர்கள் மேளம் கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா கைதட்ட பார்த்தவனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு மானாகுடி நாடகம் சூப்பரா இருக்கும் நான் முடிவு பண்ணியாச்சு. ஒரு நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போயில யாரு கையிலுக்கு தெரியுமா? இப்ப இசைக்கலைஞர் நீங்க 4 பேர் நினைக்கலாம், நம்மளை வச்சுதான் அந்த நாடகத்தை கொண்டு போகணும், நீங்க 4 பேரும் பகுமானமா நினைக்கலாம். அது மாபெரும் தவறான விஷயம். 5 பேர் நாங்க வேஷம் போட்டு நடிக்கிற நாங்களும் பகுமானம் நினைக்கலாம், நம்மளை வச்சுதான் நாடகத்தை கொண்டு போகணும்னு. மொத்தத்துல நாங்க 5 பேர் நினைக்கிறது மாபெரும் மாபெரும் தவறு. மொத்தத்துல நம்ம நினைக்கிறது எல்லாமே தவறு. இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு கெட்டு போறது மைச்சட்டுக்காரங்க மனசு வைக்கணும். ஆமா, மைச்சட்டு மனசு வச்சாத்த இந்த நாடக நடிகர்கள், உள்ள இருக்க நடிகர்கள் எப்படா வெளியில போவோம், அந்த மைக்கில பேசுவோம் அப்படின்னு ஆசை இருக்கும். ஒளிபெருக்கி தான் முக்கியம். ஒளிபெருக்கி மட்டும் இந்த நாடகத்துல நல்லா அமையலையாக்கு, ஐயோ எப்படா கிழக்க வெளுக்கு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைப்பு வந்துடும். உண்மையிலேயே அருமையா போட்டுக்க தம்பி, அருமையா இருக்கு. ஆமா, அதனால ரொம்ப சந்தோஷம். அண்ணே கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டாரு. அவர் கொஞ்சம் அண்ணே ஒரு ஆள் பாக்குறதுனால பாவம். ஆமா, ரொம்ப சிரமப்பட்டு அண்ணே வந்து இந்த பாவம் அந்த இதை உடச்சு விட்டாங்க, பாவம் பல்பு போட்டு இந்த ஓல்டர் உடச்சு விட்டாங்க. சரி, கண்டிப்பா கண்டிப்பா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மைக்கு வேணாலும் எனக்காக தர்றதுக்கு ஆள் இருக்கியா, அதுக்கான எனக்கு என்ன இல்லைன்னு சொல்றாங்க. அருமையான ஒளிபெருக்கி, அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள். இதுல ஒரு பெருமையான விஷயம் என்ன கிடாத்திருக்காரு முருகனே, உங்களுக்கு இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல. இப்ப நம்ம எத்தனையோ மாசம் 30 நாள் 30 ஊருக்கு நாடகத்துக்கு போறோம், போயிட்டு இருக்கோம், எத்தனையோ நாடகத்துக்கு போறோம். ஆனா எல்லா ஊர்லயும் கிராமத்துல ஆண்களா நாடகம் நடத்துவாங்க. இன்னைக்கு மானாகுடி நாடகம் யாரு நடத்துறாங்கன்னு தெரியுமா? மகளிர் மன்றம்யா. தாய்மார் நன்றிதா 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 நன்றி நன்றி. வரும்போது பார்த்தேன் அவங்க தான் பொண்ணால பொதிக்கிறாங்க எல்லா பேரும். அப்பாடி அப்பா, மறக்கவே முடியாது. நான் உண்மையா சொல்றேன், எத்தனையோ ஊர்களுக்கு மாசம் 30 நாள் 30 ஊருக்கு போறான். மானாகுடியில மானாகுடியில நாடக தமிழ்நாட்டுல பெண்கள் சேர்ந்து நாடகம் நடத்துறது மானாகுடி மட்டியா தான் இருக்கும். உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சி தான், ரொம்ப சந்தோஷம். ஏஎஃப்சி அதெல்லாம் மகளிர் மன்றம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. ஒரு ஸ்டேஜ்ல பொன்னாட போத்துறதுக்கு ஆம்பளைக்கு நகரா பெண்கள் வந்து நின்னு எல்லாருக்கும் பொன்னாட போத்துறாங்க பாத்தியா, மைக் பிடிச்சி பேசி அதே மகிழ்ச்சி. அதெல்லாம் இந்த மைக்கு முதல்ல இந்த மேடைக்கு வர்றதுக்கே மேல்கால் நடங்க. கண்டிப்பா அதுல இந்த மைக்ல வந்து பேசி அன்பு சகோதரி அருமையா பேசுனாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள வச்சுதான் இப்ப இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா என்ன செய்யணும், அப்ப விடிகிற வரை நம்ம அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறோம். அதுதான் முக்கியம். நாடகம்னா அருமையான நாடாமியா, கோமாளினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை பத்தி இந்த வட்டாரமே நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சும் பேசப்படாது. அந்த அளவுக்கு தொழில் செய்யணும். பெட்டிக்கார நல்லா பாடினாரு, மிருதங்கக்கார நல்லா வாச்சாரு, ஆல்ரவுண்டுக்கார நல்லா வாச்சாரு, பப்புனுக்கார நல்லா வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும். என்ன செஞ்ச தொழில்தான் எல்லாம் தொழில நல்லா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆமா, அதனால அருமையான ஊருக்கு வந்திருக்கான். மானாகுடி நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே நல்ல விதமா பேசுவோம் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால எப்படி என்ன காரணம்னா, ஒளிபெருக்கி நல்லா அமைஞ்ச பொழுது பக்கமேல நல்லா இருக்கும் பொழுது நாடகம் நல்லா இல்லாம என்ன போயிடும், எல்லாமே சிறப்பா. உண்மையிலே இடத்த பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா நாடகத்துக்கு வந்தோம்னு கடுப்புல தொழில் பண்ணுவான். ஒரு சில ஊருக்கு நாடகம் போனோம்னா வருஷம் இந்த ஊர்ல நாடகம் போட மாட்டாங்களா, நம்மள எல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. நாங்க ஆசையோட தொழில் பண்றது பண்ணாது எல்லாமே முதலாளி உங்க கையில. முதலாளி நீங்க சரியா இருப்பீங்க இருக்கிறீங்க, அப்ப நீங்க முதலாளி சரியா இருந்தா இந்த தொழிலாளி வேலை சரியா நடக்கும். அது போல தம்பி அண்ணனே நம்ம எத்தனையோ யூடியூப் சேனல் எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அன்பு சகோதரர் வந்து யூடியூப் எடுத்துட்டு இருக்காரு, போட்டோ எடுத்துட்டு இருக்காரு, போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அதனால ஒன்னொன்னே இப்பதான் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அருமையா அரபா எல்லாத்தையும் சொல்லுவேன். சந்தோஷம், அருமையா இருக்கு, இடத்த பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணே உண்மையிலேயே. ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, இவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வந்த நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேஷம் போட்டு வெளியில வந்திருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் இப்படி ஆத்தாடி நான் பட்டவாடு கடவுள் கூட இருக்காது, வேற கோமாளினா வெளியில வந்திருக்கவே முடியாது. ஆமா, நீ வெளிச்சு இருட்டோடவே இல்ல பவுடர் போட்டுக்கிறீரா, காமன் நேரத்துல நான் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னா எவ்வளவு சிரமம்.
ஏங்க அது எத்தனை பவுடர் நான் போட்டு வெளியில பாக்குறவங்களுக்கு சும்மா பப்புனுன்னா ஒரு பவுடர் அடிச்சுக்கிட்டு பழக்கணும் வெளியில வர்றது நினைப்பாங்க. ஆமா, இந்த முகத்துல எத்தனை கோட்டிங் பவுடர் கொடுத்துருக்கேன். இந்த கண்மை வரையறதுக்கு எவ்வளவு நேரம், ஒரு புருவம் மேல போய் ஒரு உருவம் கீழே வந்துச்சுன்னா கேவலமா போயிடும். இந்த புருவத்தை வரையறது எவ்வளவு சிரமம், இந்த மீசையை வரையறது எவ்வளவு சிரமம். கண்டிப்பா இதெல்லாம் வரைஞ்சு உங்க முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னா எதுக்காக? எல்லாம் அதை காட்டுறதுக்கு தான். ஆமா, முகத்தை திறமையை காட்டுறதுக்கு திறமையை. ஆமா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. இதுல எல்லாம் ஒரு முக்கியமான சந்தோஷம் என்ன தெரியுமா? எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எனக்கு தான் மானாகுடியில் அடிச்சிருக்கு லக்கு. என்னடா லக்கு உனக்கு? அருமையான பொம்பளை பிள்ளை. இது பிரைஸ் இது விழுந்துச்சு. பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளைங்க. என்னடா அது? அருமையான பொம்பளை பிள்ளை, தக்காளி பழம் மாதிரி தல 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 உனக்கு தோதா போடுறாங்களா தம்பி? ஊருக்கு ஊர் எனக்கும் தோதா அமைஞ்சு போயிருது. அது பாருங்களேன், முந்தானத்து இந்த பிள்ளை தான். சரி, இன்னைக்கு இந்த பிள்ளை தான், நாளைக்கு இந்த பிள்ளை தான், நாளாண்டைக்கு இந்த பிள்ளை தான். நம்மளுக்கு இந்த வருஷம் என்னமோ தெரியல, எங்க ரெண்டு பேத்துக்கு அப்படி இப்படி ஏதாவது நரசிம்மன் தம்பி உன்னை செலக்ட் பண்ணிட்டாரா அந்த பிள்ளை செலக்ட் பண்ணிடுறாப்ல.